அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது பைரவர் வழிபாடு தான். அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையில் நீண்ட நாளாக தவிக்கிறவங்களுமே இந்த அஷ்டமி நாளில் பைரவருக்காக விரதம் இருந்து இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீர்ந்துவிடும். அது அற்புதமான ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக இருக்குது. அதுவுமே இந்த மாசி மாதத்தில் மார்ச் 11, 26 இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய அன்றைய தினத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த தினத்தில் மாலை நேரத்தில் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள், சந்தனம், வில்வம் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபட கடன் தொல்லைகள், பயம், எதிரிகள் தொல்லை அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் செல்வ பெருக்கமும் நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே தேய்பிறை அஷ்டமியில் குறிப்பாகவே மாலை அல்லது நள்ளிரவு நேரம் பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே நம்ம சிவ ஆலயங்களில் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் பைரவருக்கு வடை மாலை சாற்றி சிவப்பு நிற ஆடைகள் அணிவித்து சந்தனம் அல்லது செம்பருத்தி மலர்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த அஷ்டமி நாளில் நம்ம எப்படி பைரவரை வழிபட வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீர்க்க எந்தெந்த முறையில் நம்ம வழிபாடுகள் செய்யணும், மேலுமே 108 வருடத்திற்கு வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் நம்ம எந்த முறையில் பைரவரை வழிபட வேணும் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம பைரவரை வழிபாடு செய்வது அஷ்டமி நாளில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவுமே இந்த கடன் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொர்ணகர்ஷ்ண பைரவர் மூல மந்திரத்தை சபித்து வழிபட வேணும். அதே மாதிரி கடன்கள் மற்றும் வறுமைகள் அனைத்துமே இதனால் நீங்கும். அதே மாதிரி பயமுமே நீங்கும். எதிரிகளோட தொல்லை, பயம், தீய சக்தியிலிருந்து நமக்கு பாதுகாப்புமே கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையுமே மேம்படும். தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையும். மன அமைதியானது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளால் முடிந்த வரைக்குமே தெரு நாய்களுக்கு உணவு கொடுப்பது அல்லது பிஸ்கட் ஏதாவது உங்களுக்கு முடிந்த உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களா இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்வது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம அன்றைய நாளில் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு கொடுப்பது, பிஸ்கெட்டு போடுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே நீங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி சுபிட்சம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். அதுவும் இந்த அஷ்டமி நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடானது இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸ்ரீ பைரவருக்கு பார்த்திங்களா பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். நல்லருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது என்ன அப்படின்னா இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய் இதோட தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனியாக நீங்கள் தீபமாக ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். 6 தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் பைரவரை சிவப்பு நிற அரளியால் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல மக்கள் செல்வங்களை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் கால பைரவரை ஒவ்வொரு அஷ்டமியிலும் வணங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பைரவ வழிபாடு செய்வதும் பைரவஷ்டகம் சொல்லி நீங்கள் வழிபாடுகள் வணங்குவதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பைரவருக்கு முக்கியமாக வடைமாலை சாற்றி வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தெரு நாய்களுக்கு உணவு, பிஸ்கட் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கொடுப்பது ரொம்ப நல்லது. எதிர்ப்புகளை எல்லாமே தவிடு பொடியாக்கும். துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க விடாமல் பைரவர் பார்த்திங்களா நம்மளை காத்தருவார். பைரவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையான வழிபாடுகளில் ஒன்று. கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படிங்கிற சொல்லே இருக்குது. பைரவரை அஷ்டமியில் வழிபடுவாங்க பக்தர்கள். குறிப்பாகவே தேய்பிறை அஷ்டமி பைரவை வழிபாடு செய்வது கூடுதல் பலன்களை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். அனைத்து சிவாலயத்திலுமே பார்த்திங்களா பைரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி சன்னதியுமே இருக்கும். நின்று
3 திருக்கோலத்தில் பைரவர் காட்சி கொடுப்பாரு. சிவபெருமானோட சந்நிதியை சுற்றி கோஷ்டகத்தை வலம் வந்து முடிவுறும் இடத்துல பைரவர் சூரியனாய் சன்னதிகள் இருப்பதை நம்மளால் காண முடியும். பைரவ மூர்த்தம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த தெய்வம். எதிரிகளையும் துஷ்ட சக்திகளையும் அழிக்கக்கூடியவர் பைரவர். நமக்கு இதுவரைக்குமே இருந்து வந்த தடைகளை எல்லாமே தகர்த்து அருள்பவரும் பைரவர். மேலுமே இந்த தினங்களில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வதும் பைரவர் அஷ்டகம் சொல்லி வணங்குவதும் நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பைரவருக்கு முக்கியமாக வடைமாலை சாற்றி நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி அஷ்டமி என்று இல்லாமல் பைரவரை எப்போது வேணாலும் நீங்கள் வழிபடலாம். பைரவரை நினைத்து திருநாய்களுக்கு எப்போதுமே நீங்கள் உணவு வைக்கலாம். இதனால் ரொம்ப ரொம்ப உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலுமே ஆயில்யம் சுவாதி மிருகசீரிசம் நட்சத்திர தினங்கள்லையும் பைரவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் மதிப்பு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். தொழிலுமே லாபம் நல்ல ஒரு கிடைக்கும். அதே மாதிரி சனி பிரதோஷத்தன்னைக்கு பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டீங்க அப்படின்னா வழக்குகளில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் முக்கியமாக பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி ஸ்ரீ பைரவருக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த செயல்கள் ஒவ்வொன்றும் அப்படியே சிறப்பாக நிறைவேறும். வாழ்க்கையிலையுமே பார்த்திங்களா தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பையுமே கொடுப்பாங்க. பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால சிவனோட அருள் செல்வம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது கூடுதல் சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது. மேலுமே தேய்பிறை அஷ்டமி திதியில் சிவப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கு ஏற்றி வடைமாலை சாற்றி சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செஞ்சு வடைமாலை சாற்றி நீங்கள் சகஸ்கர நாம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா திருமணம் நீண்ட நாளாகவே ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நிச்சயமாக கைகூடும். பைரவரை வழிபாடு செய்வதனால வறுமை பகைவர்களோட தொல்லைகள் பயம் அனைத்துமே நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் தொல்லைகள் அனைத்துமே நீங்கி மனதில் எப்போதுமே மகிழ்ச்சியை நிச்சயமாக பெறலாம். முழு நம்பிக்கையோடையும் முழு பக்தியோடையும் சொர்ணகர்ஷன பைரவரோட படத்தை நீங்கள் வீட்டில் வைத்து தினந்தோறுமே தீப தூபம் ஆராதனை காட்டி வழிபாட்டு வருவதன் மூலம் தேய்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் முக்கியமாக திருவிளக்கு பூஜை செஞ்சு பலவிதமான மலர்களை போட்டு நீங்கள் பூஜித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா வீட்டில் நிச்சயமாக செல்வ செழிப்பானது ஏற்படும். வியாபாரங்கள் மட்டும் இல்லாமல் கல்லாப்பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவியோட சிலைகள் அல்லது படத்தை நீங்கள் வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் ஓஹோன்னு செழிப்பு வளரும். அதே மாதிரி செல்வமே பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுவும் இந்த அஷ்டமி மற்ற சுபகாரியங்கள் செய்யறதுக்கு இது உகந்த நாள் அல்ல அப்படின்னாலும் கூட இது பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. தினமுமே பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு செல்வம் பெருகும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக பைரவர் அருளால் திருமணம் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெல்லம் கலந்த பாயாசம் உளுந்து வடை பால் தேன் பழம் வில்வம் இலைகளால் மூல மந்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்ய தொழில் நிச்சயமாக விருத்தியாகும். அதே மாதிரி ஸ்வர்ணகர்ஷண பைரவ அஷ்டகம் தன செழிப்பை கொண்டு வரும். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை 2 நாட்களிலுமே சந்தியா காலங்களில் படிப்பவங்க வாழ்க்கையில் வெற்றியும் தன விருதியும் நிச்சயமாக அடைய முடியும். முழு நம்பிக்கையோடு முழு அருளோடு நீங்கள் வரக்கூடிய புதன்கிழமை மார்ச் மாதம் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே கடன் பிரச்சனையில் தவிக்கிறவங்களும் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி பஞ்சு தீப எண்ணெய் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். இது ஒரு 5 அல்லது 6 மாதம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம இந்த அஷ்டமி நாளில் எப்படி பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும்
வரும். இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவருக்காக விரதம் இருந்து இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் செய்வீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.